உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் பூஜா பாண்டே கைது செய்யப்பட்டது குறித்த கூடுதல் விவரங்களை மூத்த பத்திரிகையாளர் ஷபி முன்னாவிடம் கேட்டு பெறலாம். ஷபி முன்னா, வணக்கம். பூஜா பாண்டே கைது செய்யப்பட்டது குறித்து விரிவாக பதிவு பண்ணலாம். வணக்கங்க. இந்த பூஜா பாண்டே ஒரே குடையின் கீழ் இருக்கிற இந்துத்துவாவின் தீவிர கொள்கைகள் உடையவர் தான் இந்த பூஜா பாண்டே. இவர் அலிகர்ல ஒரு கோயில் கட்டி அந்த கோயில் வளாகத்துல ஒரு சாதுக்கள் மடம் நடத்தி வருகிறார். இவர் கணவரோட. இவரும் கணவரும் துறவிகள் உடைகள் தான் அணிந்திருப்பாங்க. இவங்களுக்கு பக்தர்களும் அலிகர்ல அதிகம். ஆனா இவங்க தொடர்ந்து 2014க்கு பிறகுதான் இது போல காந்தியை வைத்து தன்னை பிரபலப்படுத்திக்கும் செயல்கள்ல ஈடுபட்டு வர்றாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனா இவங்களுக்கும் இந்துத்துவ ஆதரவு இருக்கிறதுனால இவங்க மேல தேச விரோத வழக்கு பதிவு பண்ணாம ஊபியில் ஆளும் பாஜக அரசு இவங்க மேல கலவரம் தூண்டிய வழக்கையும் ஜாமீன் பெறக்கூடிய வழக்கையும் தான் பதிவு செய்திருக்கிறாங்க. அதுலயும் இவங்க இவங்களோட கைதுக்கு எதிராக தடை உத்தரவு வாங்கலான்னு அலகாபாத்ல ஹைகோர்ட்ல ட்ரை பண்ணாங்க. ஆனா அதுவும் முடியல. இதுக்கிடையில நேற்று இவங்க அலிகர் நீதிமன்றத்துல சரணடைய திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தல் வர நேரத்துல இவங்க சரணடைந்தா கூட இது பாஜக அரசுக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கறதுனால இவங்களை நேற்று சண்டிகர்ல இருந்து நொய்டால நுழையிறப்போ கார்ல போயிட்டு இருக்கிறப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது தேர்தல் நெருங்கும் சமயம்ங்கிறதுனாலதான் இந்த கைது நடந்திருக்கிறதாகவும் யூபி வாசிகள் கருதுகிறாங்க. தொடர்ந்து இவங்க அகில பாரத இந்து மகாசபா காந்திக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த தடவை தான் தேர்தல்ங்கிறதுனால இவங்களோட கைது வரைக்கும் போயிருக்கு. பட் இந்த 11 பேர் அரெஸ்ட் பண்ணதுலயும் நேற்று 2 பேர் பெயில்ல வந்துட்டாங்க. இவங்களுக்கும் கூடிய விரைவில் பெயில் கிடைச்சிரும். அதுல எந்த சந்தேகமும் இருக்காது. ஆனா இதை இவங்க முதல் முறையா வீடியோல வைரல் ஆக்குனதுனால தான் இவங்களுக்கு பிரச்சனைங்க. ஷபி முன்னா, அதே போல 6 நாட்களுக்கு பிறகு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மட்டும் இல்லாம அவங்களோட கணவரையும் சேர்த்து கைது செய்யப்பட்டதா சொல்லப்படுறாங்க. மொத்தம் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை? இது வரைக்கும் வழக்கு பதிவானது 11 பேர் மேலைங்க. ஆனா மறுநாளே 7 பேரை கைது பண்ணாங்க. அது கூட வீடியோ வைரல் ஆனதுனால தான் 7 பேரை கைது பண்ணாங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்தது அலிகர் காவல்துறைக்கும் தெரியும். இருந்தாலும் வீடியோ வைரல் ஆன பிறகு டெல்லியில இருந்து பிரஷர் வந்த பிறகுதான் அந்த 7 பேரையும் இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. இதுல 4 பேரை போலீஸ் தேடி வந்தாங்க. இந்த 4 பேர்ல முக்கிய குற்றவாளிகளா இந்த பூனமும் அவருடைய கணவர் அசோக் பாண்டேவையும் நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள அலிகர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த போறாங்க. இன்னும் 2 பேர் தலைமறைவா இருக்காங்க. அந்த கைதான 7 பேர்ல 2 பேருக்கு பெயில் கிடைச்சிருச்சு.